யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. சங்கடி எந்திரிப்பாங்க, புல்லா அங்க இருக்கும், எடுப்பாங்க, சர் சர்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு மூஞ்சில இருக்கிற கிரீம பூரா எடுத்து தடவுவாங்க. தடவிட்டு நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிருவாங்க. ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. அப்படி வீட்டுல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன் சார், அப்படி ஜாலியா படுத்துட்டு போன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமா பார்ப்பேன் சார். சார்ஜ பக்கத்துலயே மாட்டிட்டு இப்படி பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடக்க மத்தியானம் வரையும் சாப்பிடுறதுல சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு வைனா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்ப கெடுக்குது அப்படிங்கிறாங்க சார். ஏன் பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க? இல்ல, குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு, என்ன பண்றது?